மிளகுத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற அளவு, காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மசாலா மிக்ஸ் ஆகும் எக்கு கூட. இப்போ 4 முட்டையை உடைச்சு அதில் ஊத்திக்கோங்க. கம்ப்ளீட்டடா முட்டையை ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கம்ப்ளீட்டடா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்புறம் சாப் பண்ணப்பட்ட ஆனியனை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. சாப் பண்ணப்பட்ட கேப்சிகம் அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. புதினா இதழ்களை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரிகானோ, அதே மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டரை நம்மளுடைய தவால போட்டுட்டு கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்மளுடைய அந்த எக்கை பாத்தீங்கன்னா நல்லா ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பட்டரோட அந்த ஃபிளேவரும் அதே மாதிரி எக்கும் நல்லா பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அழகா பாத்தீங்கன்னா 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் பட்டர் எக் ஆம்லேட் இப்போ கம்ப்ளீட்டடா ரெடி ஆயிடுச்சு.